ஹலோ மக்களே, வணக்கம் நேயர்களே. என்னடா இவளுங்க வந்துட்டாளுங்க வருஷம் ஃபர்ஸ்ட் நாள் அதுவுமா அப்படின்னு நினைப்பீங்க. வந்துட்டு ஆமா, உங்களோட அதான் உங்களோட என்னது நியூ இயர்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? புத்தாண்டு. உங்களோட புத்தாண்டு, இனிய புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருக்கோம். அதுதான் நம்ம தானே சூப்பரா இருப்போம். இனிய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. என்னன்னா ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இந்த டைம் தான் நாங்க 2 பேரும் 12 மணி ஆறப்ப ஹாப்பி நியூ இயர்னு கத்திட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், பேசணும், கத்தணும், 12 மணிக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். என்ன கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப 2025 வரப்போகுது. நம்பவே முடியல. அப்படி இருக்கு, பரசரன் போயிடுச்சு. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த வருஷமே. ஆமா, அதாவது எப்படி இருக்குன்னா தனித்தனியா பாக்குறப்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆனா இந்த வருஷமே அப்படி இருக்கு. அது எப்படின்னா மாசம் வருது, 1ஆம் தேதி வச்சுக்கோயேன், 1ஆம் தேதி வருது, 3 நாள் போறது தெரியுது, ஒரு 5 நாளே வச்சுப்போமே. அப்புறம் திடீர்னு பார்த்தா 29ல இருக்கும் அந்த மாசத்தோட. அதுவும் நம்ம பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் வேற வருமா, அதான் அது வந்துட்டு போயிடுச்சு, மாசம் முடிஞ்சு. ஆமா, அதான் அந்த மாதிரிதான் ஃபாஸ்டா ஓடுதுங்க, நாளு ஃபாஸ்டா ஓடுது. என்னன்னா 2024 உங்களுக்கு எப்படி வசதியா இருந்துச்சு சொல்லுங்க கேப்போம். எனக்கா what should I say? இது வந்து இப்ப என்ன சொல்றது, அதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கலந்த அடிகளும் சரி மிதிகளும் சரி, சந்தோஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அதான் அப் அண்ட் டவுன்ஸ் ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஆமா, அப்படி வருது, திடீர்னு மேல போச்சு, அப்புறம் மேல போச்சு, திருப்பி இறங்கி தொங்கி போச்சு. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் எல்லாம் நடந்துச்சு. ஸோ 2024 கிரேட்ஃபுல் அந்த மாதிரி ஒண்ணு. திருப்படிகள் அதெல்லாம் விழதான் செஞ்சது. அது வந்து டிஃபால்ட்டா எல்லாரும். ஆமா, அதுதான் நீ சொல்ற பேலன்ஸ்டா இருந்துச்சு. 50-50 இதோ 50 இல்ல 60-40 இருந்துச்சு எனக்கு. சோ அப்படியே. ஆமா, உனக்கு 60-40னா எனக்கு 70-30னே சொல்லலாம். இது நல்ல விஷயம் 30யா? ஆமா, நான் வந்து 60 நல்ல விஷயம் சொல்றேன். இப்போ வந்து என்னமோ சொல்ல வந்து மறந்து போயிட்டேன். ஏதோ ஒரு நல்ல கருத்து சொல்ல வந்தேனே. அதான் கருத்துலாம் கருத்து இல்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்து மறந்து போயிட்டேன். சரி, கண்டினியூ பண்ணுங்க, நான் சொல்றேன். ரைட். அதான் லைக் 2024 வந்து நல்லாவே அமைஞ்சுது. உங்களுக்கும் நல்லா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே சொல்லுங்க, டிஸ்கிரைப் 2024 in one word அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுருங்க, இல்ல one sentence அந்த மாதிரி. ஆமா, வர நீங்களும் எங்க கூட இன்டராக்டே பண்ண மாட்டீங்க. எங்களை மறந்துட்டீங்களா நண்பா? எங்களை மறந்துட்டியா தோழா? மறந்துட்டியா? வர ரொம்ப மோசமா இருக்கு. பாத்தியா ஸ்டாட்ஸ் 8, 5 எப்பவுமே 20 இருக்கு. 20, 15 அந்த மாதிரி வந்தா கூட ஓகே. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி? இது வந்து எங்களோட 2வது வருஷமா நம்ம நியூ இயர் பண்றது, இந்த பாட்காஸ்டோட 2வது வருஷம். ஆமா, டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட் ஆகுது வியூஸ் எல்லாம். ஆமா, ரொம்ப மோசமா இருக்கு கைஸ். சரி, நம்ம சோககதை வேணாம். அடுத்து வந்து 2025ல என்டர் ஆக போறோம் நம்ம. கரெக்டா வந்து நான் வந்து சில கோல்ஸ் ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு இப்ப நிறைய ரீல்ஸ் எல்லாம் பத்தியா, அதாவது நியூ இயர் 12 மணி அன்னைக்கு டேபிள் கீழே உட்காந்து கிரீன் கிரேப்ஸ் 12 சாப்பிட்டா 12 விஷயம் அந்த ஸ்பெசிபிக்கலா இல்ல, கிரேப்ஸ் கலர்ல. ஓகே, அதான் என்னன்னா கிரேப்ஸ் சாப்பிட்டா வந்து நடக்குமா, அதாவது 12 wishes for 12 months அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் கேக்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த அம்மா வர்க்கத்தினர்லாம் சொல்லுவாங்கல்ல, வந்து இது பண்ணா இது நடக்கும், அந்த மூட நம்பிக்கையை இன்னொரு ஒரு ஃபார்மா நம்ம கொண்டு வரோமா இந்த காலகட்டத்துல ட்ரெண்டுன்னு அப்படி இருந்துச்சு எனக்கு. அது அவங்க நம்பிக்கை, நம்ம என்ன சொல்றது. இப்ப சில பேர் இன்னும் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி கருத்து பூனை வெளில போனாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணாங்க. நீங்க பண்றவங்க பண்ணுங்க. இஃப் இட் ஹேப்பன் ஹாப்பி ஃபார் யூ, இஃப் நாட் லெட்ஸ் ட்ரை சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி தான். ஆமா, இல்ல விஷன் போர்ட் இல்லாம கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒரு ட்ரெண்ட் ஆக்சுவலி வந்துட்டு அது கிரியேட் பண்ணீங்க மேனிஃபெஸ்ட். இப்ப அதுவும் லைக் மூட நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன்,
சும்மா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பாக்குறப்ப வந்து இது பண்ணணும் நமக்கு அப்படின்ற மாதிரி தோணும். விஷன் போனா ஒன்றும் இல்லைங்க, உங்க 2025 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடான பிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க வந்து சும்மா அதை எடிட் பண்ணி நீங்க எப்பவுமே பாக்குற ஒரு இடத்துல வந்து வச்சுக்கணும். இன்கேஸ் உங்க போன் வால்பேப்பரா இருக்கலாம், இல்ல லேப்டாப் வால்பேப்பரா இருக்கலாம், இல்ல சம்வேர் நீங்க அடிக்கடி உங்க ரூம்ல வந்து நீங்க அதை வந்து செஞ்சு வைக்கலாம். இப்ப நிறைய பேர் விஷன் போர்ட் டேட்ஸ் கூட போயிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எல்லாம் போயிருந்தாங்க. Unfortunately, we didn't have the opportunity. Hopefully next year. அவ்வளவுதான். சோ வந்து நான் அப்ப ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சல, அது என்னன்னா 2024 எப்படியும் நம்ம சர்வை பண்றோம். சில பேருக்கு அவங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, சரியா? அந்த வருஷத்தை அவங்க ஃபுல்லா எதுவுமே எப்படியோ ஒரு நல்ல ஹெல்த்தோட, நல்ல ஹெல்த்னா பெரிய பெரிய நோய்கள்லாம் வராம, இந்த டைஃபாய்டு, டெங்கு அந்த மாதிரி நோய்கள்லாம் வராம நல்லபடியா முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஆட்கள்ல வருஷத்தை நல்லபடியா முடிச்ச ஒரு ஆள் நான். அதுக்கு ஹாப்பி. எனக்கு சர்வே பண்ணதுக்கே எனக்கு வந்து அவார்டு தரணும். So to everyone who survived 2024, a big cheers to them. And so also a cheers to 2025. Hopefully நல்லா போகும் எல்லாருக்கும். கண்டிப்பா நல்லா போயே ஆகணும். இல்லனா ஆக்சுவலி நாங்க ரேப் எபிசோட் பண்ணலாம் தாங்க இருந்தோம். லைக் 20 மூவிஸ் எல்லாம் பண்ணலாம் தான் இருந்தோம். ஆனா வந்துட்டு அதுதான் தெரியலங்க. இந்த வருஷம் ஆரம்பிக்கிறப்பவே நானும் இவ்வளவு புலம்பிட்டே ஆரம்பிக்கிறோம். ஏன்னு தெரியல, ஒரு குட் வைபே வர மாட்டேங்குது. என்ன சொல்றது? ஆமா, இன்னைக்கே ஆக்சுவலா வந்து நிறைய கடுப்பு, நிறைய அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்கான ஒரு நாள் தான் ரெண்டு பேருக்குமே, எங்க ரெண்டு பேருக்குமே. அதெல்லாம் தாண்டி ஒரு கமிட்மெண்ட். ஆனா பரவாயில்ல, நம்ம ஒரு டிசிப்ளின்டா அதை நம்ம மெயின்டைன் பண்றோம். அது வரைக்கும் சந்தோஷப்படணும். மிச்சி நம்ம வாழ்க்கையில பெருசா கன்சிஸ்டன்சி எதுவும் மெயின்டைன் பண்ணாமன்னு தெரியல, இதெல்லாம் மெயின்டைன் பண்றோம். அது வரைக்கும் சந்தோஷப்படல. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பாட்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து நல்லாவே ஃபர்ஸ்ட் ரீல் போஸ்ட் பண்ணிருக்கோமே, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். இது நாங்க வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிச்சப்போ இருந்து பேசினதுங்க. இப்பதான் வந்துட்டு ரீல்லே ஒன்னு அப்லோட் பண்ணிருக்கோம். இப்படி ஆரம்பிச்சோம்னா வந்து 25க்குள்ள வந்துரும், 25 எண்டுக்குள்ள வந்துரும். கண்டிப்பா எடிட் பண்ணி போட்ட வேண்டியது. ஆமா, அந்த மாதிரி வந்து சரி ஓகே, ஒரு மாதிரி ஓவராலா நல்லா இருந்துச்சு. உங்களோட எல்லாமே இன்டராக்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதோ முடிக்க போற மாதிரி பேசுறோம். முடிக்கிறாங்க, இனிமேதான் ஆரம்பிக்கவே போறோம் நாங்க. சரி ஓகே, ஆரம்பமே ட்ரை பண்ண வரல, விட்டுட்டேன். இன்டரப்ட் பண்ணிட்டேன். அதுதான். சரி ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களோட 2025 எப்படி இருக்கணும். நான் இதெல்லாம் கண்டிப்பா ரெசல்யூஷன் சொல்லக்கூடாது. நம்ம ரெசல்யூஷன் சொன்னா அது நம்ம ரெசல்யூஷன் கிடையாது. இதெல்லாம் வந்து ரெசல்யூஷன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வேணா பண்ணலாம், வேணாட்டி பண்ண வேணாம், அந்த மாதிரி ரெசல்யூஷன் நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். சரி, மீனிங் அது கிடையாது, நம்மளோட மீனிங் சொல்றோம், புரியுதா? வந்து கட்டாயமா பண்ணணுன்றது வந்து நீட்ஸ் இருக்கும்ல, லைக் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்ல முதல்ல வந்து ஐ வாண்ட், இதற்கு ஒரு எபிசோடே போட்டிருக்கோம், பட் ஐ வாண்ட் டு பதிஃபை திஸ் ஒன் அகைன். என்னன்னா தெரப்பி போகணும், மென்டல் போயே ஸ்டெபிலிட்டியை வந்து நான் வந்து எப்படியா வந்து அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள என்னால சரி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பேசுறேன் நானும் தான். ஆமா, எங்களால 25 எண்டுக்குள்ள சரி பண்ண முடியுமான்னு தெரியல. அதாவது என்டையர்லி மென்டலி சூப்பர் ஆயிடுவோமான்னு தெரியல. ஆனா இப்போ இருக்க மனநிலைக்கு ஓரளவுக்கு நல்லா ஆயிடுவோம்ல, அதுதான் எங்களுக்கு. கண்டிப்பா தெரப்பி டேட் போறோம், போய் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ எல்லாம் வந்து சொல்லவே போறோம், பாத்துட்டே இருங்க. ஏன்னா எங்களை பார்த்து லிட்டரலி இன்னைக்கு ஒண்ணுமே சேட் ஆக்குற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. எங்களுக்கு பெருசாலாம் ஒண்ணுமே நடக்கல. உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு யோசிச்சுட்டு நானும் அவளும் வந்து புலம்பிட்டு இருந்தோம் அவ்வளவு நேரம். ஆமா, சோ அந்த மாதிரி இருக்கு மனநிலைமை. மென்டல் ஹெல்த் வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியே தீரணும் மக்களே. ஆமா, மென்டல் ஹெல்த் வந்து 25ல மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நமக்கு நல்ல இதுவாக அமைய வேண்டும். எஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பிசிக்கல் ஹெல்த்துமே, ஏன்னா அதான் அந்த எபிசோட்லயே சொன்னால மென்டல் ஹெல்த் சரியாக்கணும்னு ரொம்ப தூரம் நடந்து போனா கடைசியில தான் தெரியுது பிசிக்கல் ஹெல்த்தையே நான் வந்து கரெக்டா கொண்டு போகணும்னு முடியல, மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி. வந்து படி சீக்கிரம் வேகமா ஏற முடியல. இந்த ரீல் இருக்கும்ல, கதவு திறப்பாங்க சத்தம் கேட்கும், கடைசியில பார்த்தா அவங்க கையில கால்ல இருந்து சத்தம் கேட்கும்ல. அந்த மாதிரி பிசிக்கல் ஹெல்த், ஃபிட்னஸ் நல்லா கண்டிப்பா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி ஜிம்முக்கு எல்லாம் ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ணணும். அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
நம்ம வந்து பாடி பில்டிங் வெயிட் லிஃப்டிங் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து போகணும்னு சொல்ல வரல. நான் ஜஸ்ட் ஹெல்தியா ஃபிட்டா அப்படி எவ்ரி ஹியூமன் நீட்ஸ் டு பி ஃபிட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா நான் அப்படி இல்ல. நான் மட்டும் ஒழுங்கா இல்ல சொல்றேன் 2025ல இதெல்லாம் பண்ணணும் இருக்கோம் நம்ம. ஆமா இது வந்து இதுவும் எங்களோட நீடு. அதாவது இதுவும் நீடு எங்களோட இது கேட்டகரைஸ் பண்ணா நீடு வந்து மென்டல் ஹெல்த் பாத்துக்கணும் as well as physical health. ஓகே and then வந்து என்ன அடுத்து வந்து டிராவல் அதிகமா பண்ணும். என்ன வந்து அதாவது எப்படின்னா இத்தனை வருஷம் வந்து you was not able to travel more வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேரா அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிதான். அதுவும் எங்க போன இடத்துக்கு இட்டு போன இடத்துக்கு 10வது தடவை கூட்டு போவாங்க. அந்த மாதிரிதான் நடந்துச்சு. வந்து இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டமா நம்ம எடுத்து நம்ம தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ணணும். கசின்ஸோட போட்டுருப்போம்ல. என்னது என்னது சொல்லுங்க. வெளியூர் ட்ரிப்புக்கு கூப்பிடுறாங்க டு தி கேர்ள் ஹூ டசன்ட் ஈவன் ஹேவ் a passport. எந்த பாஸ்போர்ட் கிடையாது மேடம். வந்துட்டு இந்த வந்துட்டு வியட்நாம் போலாம், அங்க போலாம், இங்க போலான்னு இருக்காங்க. அதான் இப்ப வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னா இந்த மாதிரி முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சாதான் கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். அதை பார்த்தாச்சு போகலாம்னு ஒரு வெளி வரும்ல. அதனாலதான் அதுக்கு தனியா ஃபண்ட் ரெடி பண்ணி டிராவலுக்குன்னு ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணி எப்படி எஸ்ஐபி பண்றாங்க அந்த மாதிரி மாசம் ஒரு அமௌண்ட் ஒரு ரெடி பண்ணி போட்டு வச்சு ஒரு கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இனிமே என்ன பண்றேன்னு எங்க தெரிய போறேன்னு மட்டும் பாருங்க. அண்ட் இன்னொரு ரகசியம் எங்க வீட்டுல இருக்கவங்க தெரியாது. மண்டையில திட்டிப்பா உள்ள போக அப்படின்றாங்க. ஆமா கடவுளே. டிராவல் வந்து என்னன்னா இந்த வயசுலதான் பண்ணுவோம். ஆனா நம்ம அப்பவே வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஐயோ என்னப்பா என்ன நான் ஒரு ரீல் பார்த்தேன். சின்ன குழந்தைங்க எல்கேஜி குழந்தைங்க எல்லாம் ட்ரிப்பு போயிருக்கீங்க தெரியுமா, மீ வித் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப பெரியவங்க ட்ரிப்பு போறாங்கன்னு சொல்லி பார்த்து பாவம். எல்லாம் வந்து சின்ன எல்லாம் போறாங்க. எல்லாம் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் எங்கெங்கயோ போதுங்க. திடீர்னு பார்த்தா கோவால இருக்கானுங்க, திடீர்னு பார்த்தா திருப்பி என்னமோ எங்கெங்கயோ சுத்துறானுங்க. 19 வயசுல சோலோ ட்ரிப் டு ஏதோ ஒரு ஊரு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. சோலோ இதுன்னு எது என்னதான் வந்து பக்கத்து கடைக்கு கூட விட மாட்டாங்களே அப்படி இருந்துச்சு. அதுதான் சரி விடுங்க. சரி 4வது விஷயம் என்னன்னா காசு பணம் துட்டு நிறைய மணி. அதான் காசு வந்து நிறைய சம்பாதிக்கணும், நிறைய காசு சேர்த்து. ஆமா எப்படிதான் காசு சம்பாதிக்க முடியுமோ ஓவர் நைட்ல ஒவ்வொரு ஆக முடியாதுதான். பட் எப்படிதான் வந்து சம்பாதிக்க முடியுமோ அப்படி வந்து தவறான வார்த்தை சொல்லக்கூடாது. நம்ம அது தப்பா போயிடும். மாரலி சம்பாதிக்கணும். ஆமா மாரலி அதாவது அப்படிலாம் பேசினா அப்படிலாம் சண்டைக்கு வந்துருவாங்க. சரியா அவங்களுக்குன்னு ஒரு மாரல்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன வந்து மாரலி கரெக்டா இருக்குமோ அது எனக்கு இருக்காது. புரியுதா? சோ மாரல் சப்ஜெக்டிவ் அதெல்லாம் கொண்டு வராத. வந்து காசு வந்து எப்படி சொல்றது தேவை. அது அவங்க பிடிப்பாங்க. நல்ல விஷயமா தான் சொல்றோம், நல்ல விதமா தான் சொல்றோம், அவ்வளவுதான் விடு. ஆமா சோ வந்து காசு நிறைய சம்பாதிக்கணும்ல, ரொம்ப நிறைய காசு. அதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய காசுனா எதுக்கு சொல்லுவேன்? நான் ஒரு விஷயம் சாப்பிடணும், ஒரு டைம்ல ஒண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப எனக்கு பசிக்குது, நான் செகண்ட் தாட்டே இல்லாம டக்குன்னு ஆர்டர் பண்ணணும். இல்ல நேர்ல போனா காசு குறையுமா, இல்ல இது ஆர்டர்னா டெலிவரி ஃபீ அதிகமா வாங்குவாங்க, அதிகமா இந்த ஆப்ல ஆஃபர் இருக்குமா, இந்த மாதிரி எதுவுமே யோசிக்காம சாப்பாடு மட்டும் என் இஷ்டத்துக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கி இல்ல சமைச்சு அந்த இன்கிரீடியன்ட் எனக்கு ஒரு ஆசை, பெரிய ஆசை என்ன தெரியுமா, ஒரு நட்டு பார் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், டேட்ஸ் எல்லாமே போட்டு அது செசமி சீட்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த நட்ஸ் எல்லாம் வந்து கிலோ கணக்குல வாங்கி வச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு நான் வந்து செகண்ட் தாட்ஸ் எல்லாமே செலவு பண்ற அளவுக்கு எனக்கு காசு இருந்தா போகுங்க. ஆமா காசு அப்புறம் இது ட்ரெஸ் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் சொல்லுவேன். நான் வந்து சாப்பாடு, ட்ரெஸ், ஷூஸ் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் மட்டும் இருந்தா போதுங்க.
அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் கேர்ள் இன் என்டையர் வேர்ல்ட். அதேதான். ஸோ வந்து நிறைய காசு பண்ணோம். அதாவது அதே மாதிரி நான் இந்த விஷயத்த நம்ம சொல்லி ஆகும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகும் சீக்கிரமா. ரொம்பவே அதுதான் இந்த வருஷத்துல இருந்து ஐ மீன் 25ல இருந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலி நிறைய பேர் ஆகிட்டாங்க. பட் சொல்றேன் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகிட்டு யார்கிட்டயுமே இருந்து காசு எடுத்துட்டு பார்க்காம இருந்துட்டு அப்படி ஆகணும் என்று என்னோட பெரிய பெரிய லட்சியம். அதை வந்து கண்டிப்பா நான் செஞ்சே ஆகுவேன். நம்ம எல்லாம் செஞ்சே ஆகணும். மெயின் திங். ஆமா கண்டிப்பாக படிக்கிறவங்க. அடுத்து எனக்கு இன்னொரு ஆசை, ஒரு குட்டி ஆசை, நான் ஒரு கான்சர்ட் போகணும் அப்படின்னு. அதுதான் அது நான் சொல்ல வர பாயிண்ட். அது என்னன்னா எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து நம்ம ராஃப்டிங் தானே, அது ராஃப்டிங் தான். ஆமா, ராஃப்டிங் போயிருக்கோமா? போனது இல்ல. ஸ்னார்க்கெலிங், பஞ்சி ஜம்பிங். என்ன நீ சொல்ற? நீ என்ன சொல்ற? பஞ்சி ஜம்பிங் அந்த மாதிரி பஞ்சி ஜம்பிங் முன்னாடி என்ன சொன்ன? ஸ்கூபா டைவிங் தெரியுமா? ஸ்கூபா டைவிங் தெரியுமா? ஸ்கூபா டைவிங் மாதிரி ஸ்னார்க்கெலிங். ஓகே, அது வந்து ஸ்னார்க்கெல்ல சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை வச்சு பண்ணுது. பட் லிட்டரலி சேம் தான். ஆனா ஸ்கூபா டைவிங்க்கு எக்யூப்மெண்ட் தான் போடணும். இதுக்கு அவ்வளவா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அவ்வளவா விவரம் தெரியல. பட் நான் பார்த்து வரைக்கும் இதுதான் எனக்கு ஓகேவா. அது மாதிரி நிறைய நீ சொன்ன மாதிரி கான்செப்ட் பண்ணணும், வேற நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதேதான். இப்ப லைஃப் டைம்ல ஒன் டைம் தான் பண்ற மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய பண்ணும். அவ்வளவுதான். வேற கரெக்ட். வேற என்ன 2025ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா? வேற என்னங்க இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சொல்றாங்கல்லங்க, இந்த டேட் ஐடியாஸ் தான். அந்த பாட்ரி டேட், ஆர்கேட் டேட், பேட்மிண்டன் டேட், இப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொரு இடத்துக்கு யாரு கூடயாச்சும் குட்டி ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட எடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எங்கேயாச்சும் அந்த மாதிரி இந்த பேட்மிண்டன் டேட் எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படியே அந்த பேட்மிண்டன் கோர்ட்ல போய் அப்புறம் பாட்ரி செய்யறது, லீகோ எல்லாம் வாங்கி வச்சு சும்மா வீட்டுல உட்காந்து விளையாடுறது, பெயிண்ட் பண்றது. சரிங்க, ப்ரொனன்சியேஷன் தப்புதாங்க, சாரி. லெகோ டேட், அப்புறம் வந்துட்டு இது அது பேர் என்ன, ஐயோ, பெயிண்ட், கிளே, ஏர் ட்ரை கிளே வச்சு பண்ணுவாங்கல்ல சும்மா எமோஜி சேலஞ்ச். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி பண்ணுவோம். சொல்ல சொல்ல கேக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, சொல்லுங்க நீ சொல்லுங்க, எவ்வளவு நாள் சொல்லுங்க, வருஷ கடைசியில திரும்ப எங்கள்கிட்ட வந்து புலம்புவீங்கல்ல, அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிடையாதுங்க, இதுதான் நான் சொன்னேன் அப்பவே. எங்க எஸ்டிஆர் சொன்னேன், இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, அதுதான் நான் என் உள்ளது. சரி, அந்த மாதிரி இருக்கு. ஓவரா பேசுறோமோ? இல்ல, இதெல்லாம் நடக்கணும்னு நாங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறோம், அதான் சொல்றோம். உங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் ஆசை இருக்கும். 2025 அதெல்லாம் பண்ணியே தீரணும்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஏன் நம்ம தைரியமா சொல்றோம்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ட் ஆயிடும் இந்த வருஷம். நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு மாசமா கொஞ்சோண்டு ஏர்ன் பண்ணுவோம்ல, அதை வச்சு நம்ம ஓட்டலாம். அதுதான் சொல்றேன். சோ வந்து அதெல்லாம் நீங்க சேவ் பண்ணி நீங்க அதெல்லாம் பண்ணும் கண்டிப்பா பண்ணலாம். நம்ம பண்ணுவோம், சொல்லுங்க. பண்ணியே தீருவோம். பண்றோம். அங்க வந்து 25 எண்ட்ல வந்து டம்ப் போடுறோம். அதுல நாங்க என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு டம்ப் போடுவோம். அந்த டம்ப்ல வந்து பாப்பீங்க நீங்க எல்லாரும். ஹோப்ஃபுல்லி நடக்கணும், நடந்தே ஆகணும். மறியல் பண்ணுவோம் நாங்க, போராட்ட மறியல். 2026 வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த படத்துல LKG படத்துல நோய் எதிர்த்து போராட்டம் பண்ற மாதிரி புத்தாண்டை எதிர்த்து போராட்டம் வேற என்ன 2025ல ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் இருந்தாலே போதுங்க. எனக்கு இதுவே போதும், இதுவே அதிகம். எனக்கு வந்து இதெல்லாம் தெரியல. ஆமா, அதெல்லாம் பேர். சில பேருக்கு இது பேர் மினிமம், சில பேருக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆசை, சில பேருக்கு வந்து நம்மள மாதிரிதான் போல. நம்ம என்ன கேட்டகரியில வருவோம்? நம்ம வந்து கண்டிப்பா பேர் மினிமம் கிடையாது, ஆசைதான், பெரிய ஆசை. பட் இதெல்லாம் நம்ம நிறைய லேயர்ஸ்க்கு போலாம். லைக் புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும், நான் வேற ஊருக்கு போகணும், போய் புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், அது இதுன்னு நிறைய பேருக்கு நிறைய இருக்கும். நாங்க சும்மா எங்களுக்கு தோணுது ரொம்ப நடந்தே ஆகணும். ஆமா ஆமா, நடந்தே ஆகணும்ன்ற மாதிரி இருக்கிறது மட்டும் தான் சொல்லிருக்கோம் நாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, நம்ம விஷன் போர்டு கிரியேட் நாங்களும் விஷன் போர்டு கிரியேட் பண்ணிருக்கோம். இவங்க சொன்னாங்க அதெல்லாம் இல்ல, நாங்களும் கிரியேட் பண்ணிருக்கோம் விஷன் போர்டு.
சோ கிரியேட் பண்ணதுல we have some pictures இல்ல அதையே வந்துட்டு தான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா வந்து இந்த நசார்லாம் நான் கொஞ்சம் நம்புவேன், வந்து கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் வந்து நான் இதை பத்தி சொல்லல. ஆமா, சோ வந்து அதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும் என்ற ஒரு அதெல்லாம் பார்த்தா நடக்கும் தான் சொல்றாங்க. நம்மளும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணுமா அதுக்கு. சரி பாப்போம், நம்ம ஏதோ யூனிவர்ஸே அதை வந்து நடத்தி காட்டிடும் அப்படிலாம் டைலாக் அடிக்கிறாங்க. சரி சொல்றல பாப்போம் எந்த மொழிக்கு அப்படி சொல்லிட்டு தான் வந்து இதை நாங்க பண்ணி வச்சிருக்கோம். ஆமா ஆமா, நீங்களும் பண்ணுங்க. சும்மா லைக் அது பாக்குறப்ப இப்ப நம்ம எக்ஸாம் நடக்க போகுதுன்னா டைம் டேபிள் எழுதி ஒட்டுவோம்ல, நமக்கு டைம் டேபிள் எப்பெல்லாம் தெரியும் எக்ஸாம் எப்பெல்லாம் அது கண்ணு முன்னாடி இருக்கப்ப நமக்கு படிக்கணும்னு சொல்லி ஒரு தாட் வரும்ல, அந்த மாதிரிதான் இதுவும். இந்த கோல் ரிலேட்டடா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப அதை பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு பிரெயின் வந்து சொல்லும், என்ன நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இப்படி தண்டத்துக்கு தேமேன்னு உட்காந்துருக்கே அப்படின்னு மண்டை ஒரு தட்டு போடும். அதனால நீங்களே ஒர்க் பண்ணுவீங்க அதுக்காக தான். ஆமா, அதெல்லாம் நடக்கணும் என்ற இதுதான் ஒரு நம்பிக்கை தான். ஆமா. ஸோ இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 11:26, அதாவது December 31, 2024 11:26. நாங்க வந்துட்டு 12 மணி வரைக்கும், ஆக்சுவலி 12 மணிக்கே போனது வருஷம் பண்ண மாதிரியே ஹாப்பி நியூ இயர்னு கத்தி அது மாதிரி பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப சாரி கைஸ், எங்களுக்கு வந்து செம்மையா தூக்கம் வருது. ஸோ நாங்க வந்துட்டு இந்த எபிசோடு வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸான எபிசோடு தான். நாங்க என்ன பேசணும்னே எங்களுக்கு தெரியல. சும்மா நியூ இயர் அதுவுமா வந்துட்டு 2025 கொஞ்சம் நல்லா இருக்கணும், வருஷ ஸ்டார்டிங்லேயே எபிசோடு போடாம இருந்தா அந்த வருஷம் விளங்குமா, நாங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும்ன்றதுக்காக வருஷம் ஸ்டார்டிங்ல ஒரு எபிசோட் போடணுமேனு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். தேவையில்லாத விஷயம் இல்ல, தேவையில்லாத விஷயம் தான். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, அப்ப பண்ணிட்டே இருக்கோம். ஸோ வந்து எப்பவுமே டேக்அவே சொல்ற மாதிரி டேக்அவே என்னவென்றால் 24 வந்து நல்லா சர்வே பண்ணதே நிறைய பேர் 4 அச்சீவ்மெண்ட்லாம். ஸோ அதை கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுங்க. அண்ட் தென் 25 ஒரு நல்ல வருஷமாக நம்ம எதிர்பார்க்காம இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து 25ல நம்ம பண்ணணும். மோர் எக்ஸ்பீரியன்சஸ் வரணும், காசு இருக்கணும், காசு நிறைய காசு, வேற என்ன மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் வேற சொன்னோமா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா குட் ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து இது பண்ணிக்கோங்க. So let's all hope for a better 2025 and also hope for a better version of ourselves than 24ல நம்ம இருந்த மாதிரி. ஸோ வந்து இவ்வளவுதான். Cheers to 2025. நாங்க வைன் கிளாஸ் வச்சிருக்கேன், நான் சாம்பெயின் இதோ அடிக்கிறேன். Cheers. ஓகே, cheers. ஆமா. ஸோ வந்து இதோட நாங்கள் விடைபெறுகிறோம். நான் இங்க விடைபெறுகிறோம்னு சொல்லிட்டு நீ என்னன்னா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர் गाइस. ஹாப்பி நியூ இயர். பை. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் வந்ததே. என்ன பண்ற நீ? பாட்டு பாடவே நீயே பாடுறியா? ஆமா, அதெல்லாம் காப்பிரைட் கொடுத்துறாங்க. சரி ரைட், பை மக்களே. பை.